இனிமேல் உங்களுக்கு ஜாதி சர்டிபிகேட் பழைய மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தவறான பிரச்சாரம் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். கடந்த சில வாரங்கள் அல்லது மாதங்களாகவே இந்த சாதி சான்றிதழ் சம்பந்தமான பிரச்சனைகள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்படுகிறது. குறிப்பாக ஆண்ட இடதுசாரி கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு சில விவாதங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, இந்த காங்கிரஸ் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், நமக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுமக்கள் எல்லாரும் வில்லேஜ் ஆபீஸ்ல போய் நமக்கு 2 சாட்சி பத்திரத்தில் அயல் சாட்சி 2 பேர் வந்து ஒப்பு போட்டு கொடுத்தா போதும். அதை கொண்டு போய் நமக்கு அக்ஷயா சென்டரில் கொடுத்தா போதும். நீங்கள் அலைய வேண்டிய தேவை கிடையாது. உங்களுக்கு சுலபமான முறையில் ஜாதி சர்டிஃபிகேட் கிடைக்கும். எஸ்சி எஸ்டி அந்த சர்டிபிகேட் தருவதற்கு 2 பேருடைய சாட்சியங்களே போதுமானது அப்படின்ற விஷயங்கள் சம்பந்தமா ஒரு பக்கம் அவங்க போய் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்ட இடதுசாரிகள் கட்சியிலிருந்து அவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இதே மாதிரியான உத்தரவுகள் வந்து இது அரசாணை கிடையாது, எங்களுக்கும் அரசாங்கத்தின் சைடுல இருந்து உத்தரவாதமாக தரப்பட்டதை தவிர அது நடைமுறையில் இல்லை, எங்களிடமும் அது போன்ற ஒரு காப்பி இருப்பதாக ஆனால் 24/1/2026 ஜனவரி மாதம் 2026 அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் எங்களுக்கும் பதிலளித்திருக்கிறார். இந்த மாதிரி சான்றிதழ் வாங்குவதற்கு வேண்டி கம்பெனியில் உள்ள ரேகைகள் இல்லை கம்பெனியில் உள்ள பேப்பர்கள் வேண்டாம். 2 அயல் சாட்சிகளுடைய பக்கத்தில் இருக்கிற ஆளுகளுடைய முதிர்ந்த நபர்களின் மொழி எடுத்து கொடுக்குவதற்கு வேண்டி டைரக்ஷன் கொடுத்துள்ளோம் என்றும் எங்களுக்கும் இந்த கடிதம் கிடைத்துள்ளது. இந்த கடிதத்தின் கோப்பி தான் கடந்த தினம் முதலமைச்சர் வி டி சதீஷன் அவர்கள் திரு எஃப் ராஜா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது கிடைக்கிறது. ஆனால் எஃப் ராஜா எம்எல்ஏ அவருக்கு முன்னாடி இந்த தீர்மானம் வந்துள்ளது. நமது பிரச்சனை 1950க்கு முன்னால் குடியேறி பார்த்தவர்களுக்கு மட்டும்தான், கேரளாவுக்கு வந்தவர்களுக்கு மட்டும்தான் கேரளாவுடைய ஆணைகளில் கொடுப்பேன் என்று இந்த சட்டத்தில் உள்ளது கிடைக்கும். அந்த சட்டத்தை திருத்துவதற்கு மத்திய அரசாங்கத்தினால் தான் முடியும். சமூக வலைதளங்களில் பேசியிருந்தேன். அதே போல முன்னாள் எம்எல்ஏ திரு ராஜா அவர்களும் அதே போல இது வந்து ஒரு காங்கிரஸ் வந்து தன்னுடைய தான் வந்து சாதித்ததாக வெளியிலே விளம்பரம் தேடுவதற்காக செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமே தவிர இது நடைமுறையில் இல்லை என்பது போன்ற இது போய்கொண்டிருக்கிறது. மக்களுக்கும் அந்த சமயத்தில் நாம் கூட முன்னாள் வில்லேஜ் ஆபீசரிடம் கூட பேசணும். அப்பொழுது அவரும் சொல்லும்போது இது சாட்சியங்கள் அடிப்படையில் எடுக்க வேண்டியது கூட வில்லேஜ் ஆபீசரே கூட பண்ணலாம், சாட்சியங்கள் கூட நாம் கொண்டு வர தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயங்களை சொன்னார். அப்போ இதுக்கு முன்னாடி சாதி சான்றிதழ் கிடைக்காமல் இருந்தது, இப்பொழுது கிடைப்பதிலேயே 2 பேருக்கு சாட்சியங்களில் போதுமானது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இப்போ அதுவுமே இருக்கா, இல்லை பழைய நடைமுறை தொடர்றதா, இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம போயிட்டு இருக்கு. அப்போ இதுல யார் சொல்வது உண்மை? அப்ப அரசியல்வாதிகள் அரசியலுக்காக சிலர் பேசுகிறார்கள், அல்லது மக்களுடைய நலன் கருதி மக்களுக்காக, அப்ப இதுல புலம்பப்படுகிறது மக்கள் தான். அப்போ அதுல வந்து ஒரு விஷயம் வேண்டும் அப்படின்றதுக்காக நாம வந்து இதை அதிகாரப்பூர்வமா நமக்கு தேவிகுளம் தாலுகா அலுவலகத்துல தான் நமக்கு இந்த சர்டிபிகேட் வருது. அப்ப அதிகாரப்பூர்வமா அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம ஆர்டிஐ மூலியமா நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஸோ அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இவை. அதாவது ஒன்று, தோட்ட தொழிலாளர்களுக்கு எஸ்சி எஸ்டி சான்றிதழ் வழங்க அரசாணை என்ன, அந்த அரசாணையின்படி எந்த அரசாணையின்படி நமக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல இந்த உள்ளூர் பெரியவர்கள் சாட்சியல் மட்டுமே போதுமானதா, ஒருவேளை அவங்க அந்த அரசாணை இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தரோம், இவங்களோட இதே போதுமானது அப்படின்னா அதன்படி நமக்கு தந்திருக்க வேண்டும். கடந்த சில 3 ஆண்டுகள் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் என்னன்ற கேள்வியும் கேட்டிருக்கோம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எத்தனை எஸ்டேட் தொழிலாளிகள் இதனால பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறாங்க அப்படின்ற டேட்டா நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக. அடுத்த நிராகரிப்புக்கான அதிகாரப்பூர்வ ஆணை வழங்கப்படுகிறதா, எதனால நம்ம அதை நிராகரிச்சிருக்கிறோம் அப்படின்ற விஷயங்களும் பேசப்படுது, அதை கேட்டிருக்கிறோம். அதுக்கடுத்து 1950க்கு முந்தைய ஆவணங்கள் கட்டாயமாக கேட்கப்படுவதற்கான காரணம் என்ன? இது ஒரு சைடு பார்த்தோம்னா நம்ம ஒரு 2023 ஒரு வீடியோ போட்டிருப்போம். எம்எல்ஏ ஏ ராஜா அவர்களுடைய அந்த எம்எல்ஏ ரத்து செய்யப்பட்ட அந்த விவகாரத்துல காங்கிரஸ் சைட்ல இருந்து போட்ட அந்த கேஸ்ல தான் அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த 1950 கீழே முன்னாடி இருந்தவங்க இங்க வரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு இடம் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் வருது. அப்ப அதுலதான் இங்க இருக்கிற பூர்வீக மக்கள் அவங்களுக்கான அந்த கம்யூனிட்டி பொருந்தும், இல்லை என்றால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள்ன்ற ஒரு விஷயம் வந்துடும். இப்போ அதில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நமக்கு முன்வைக்கிறாங்க. என்ன ஒன்றுனா, இல்லை கேரளம் அப்படின்ற ஒரு இது உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே இருந்து இருக்கோம், ஆனால் நமக்கு என்ன சொந்த வீடு இல்லை, வாசல் இல்லை, நம்ம அடிமைகளாக வந்திருந்தோம். ஆனால் சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி இருந்து இருக்கிறோம்ல, அப்போ அதை கன்சிடர் பண்ணி கவர்மெண்ட்டே இதுக்கான விஷயங்களை முன்னெடுக்கணுன்றது அது ஒரு பாயிண்ட். அடுத்து விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருந்தால் இப்பொழுது இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இல்லை இப்போ 2 பேர் போதும் சாட்சியங்கள்னு, அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக தர்றதுக்கு ஏதாவது இருந்தால் அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட அதிகாரப்பூர்வ நகல் இருக்குதா? அதுக்கடுத்து தோட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சம உரிமை,
அதான் இப்போ நம்ம சொன்னது சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி இருந்து இருக்கிறாங்கன்றது அஃபிஷியலாக எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதுக்குள்ள ரெக்கார்டு எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் ஏதாவது நம்ம ஏற்றுவாங்களா, என்ன அதுக்கடுத்து நடக்க போகுதுன்ற விஷயங்களை நம்ம கேட்குறோம். ஸோ இது எல்லாமே அதிகாரப்பூர்வமாக ஒரு அரசாங்கத்தின் சைட்ல இருந்து வரும்போது தான் நமக்கு அதனுடைய வீரியம் நமக்கு தெரியும், அல்லது எப்போ என்ன நடக்குன்றதே முதல்ல தெரியும். அப்படின்றதுனால ஆர்டிஐ மூலியமா நம்ம கேட்டிருக்கோம். அதற்கான ஒரு இதுதான். அதனுடைய பதில்கள் வரும்பொழுது நம்ம மக்களுக்கு இது என்ன போயிட்டு இருக்கு, என்ன எதன் காரணமா இவங்க தடுக்கிறாங்களா, அல்லது தேவிகுளம் ஆபீஸ்ல இருந்து என்ன மாதிரி இது இருந்தா கொடுப்பாங்க, இல்லை நம்ம என்ன பண்ணணும், 2 பேர் சாட்சியம் தேவையா, இல்லை நாம மட்டுமே போனா போதுமா, இல்லை வேற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறாங்களா என்னன்றது முழு விவரமாக நாம வந்து ETTS மக்களின் குரலாக பதிவிடுகிறோம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.